ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜனவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்ப்போம். ஸ்பேடெக்ஸ் திட்டம், இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கிறதா இஸ்ரோ அறிவிச்சிருக்கு. ஸ்பேடெக்ஸ் திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா, விண்வெளியில் 2 விண்கலன்களை ஒருங்கிணைக்கிற திட்டம் தான் ஸ்பேடெக்ஸ் திட்டம். விண்வெளியில் 2 விண்கலன்களை டாக்கிங் முறையில் இணைக்கும் வகையில் இஸ்ரோ செயல்படுத்தி வந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கிறதா இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. இஸ்ரோ பார்த்தோம்னா பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷனுங்கிற இந்திய ஆய்வு நிலையத்தை 2035ஆம் ஆண்டுக்குள் விண்ணில் நிறுவனத்துக்கு முடிவு செஞ்சுருக்கு. இதற்கான முன்னேற்பாடு தான் இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம். இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் மூலம் 2 விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த திட்டத்தை வெற்றி அடைஞ்சிருக்கிறதா இஸ்ரோ இப்போ தெரிவிச்சிருக்கு. இந்த திட்டத்தை வெற்றி அடைந்ததன் மூலம் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா இந்த 3 நாடுகளை தொடர்ந்து விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் தொழில்நுட்பம் கொண்ட 4வது நாடுங்கிற பெருமையை இந்தியா பெற்றிருக்கு. ஸ்பேடெக்ஸ் திட்டத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கிறதா இஸ்ரோ அறிவிச்சிருக்கு. ஸ்பேடெக்ஸ் திட்டம்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா, விண்வெளியில் 2 விண்கலன்களை டாக்கிங் முறையில் ஒருங்கிணைக்கும் திட்டம் தான் ஸ்பேடெக்ஸ் திட்டம். இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தில் வெற்றி அடைந்ததன் மூலம் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா இந்த 3 நாடுகளை தொடர்ந்து நம்ம இந்தியா விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பம் கொண்ட 4வது நாடுங்கிற பெருமையை பெற்றிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, 3வது காசி தமிழ் சங்கமம். இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கும் வாரணாசிக்கும் இடையேயான தொடர்பை புதுப்பிக்க கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி மத்திய அரசால் நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. 2022 இப்போ 3வது வருஷம் 3வது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி இப்போ நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இப்போ நடந்த நிகழ்ச்சி 3வது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சேலம் மாவட்டத்தில் தலைவாசலில் முதலமைச்சர் திறந்து வச்சுருக்காங்க. கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் எங்கன்னு பார்த்தோம்னாக்கா, சேலம் மாவட்டம் தலைவாசலில். அடுத்த கரண்ட் அஃபேர், 8வது ஊதியக்குழு அமைக்கிறதுக்கு மத்திய அரசு முடிவெடுத்திருக்கு. ஊதியக்குழு எதுக்காகன்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதிய விகிதங்கள் சலுகைகளை தீர்மானிக்க 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதியக்குழு அமைக்கப்படுது. இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்கிறது 7வது ஊதியக்குழு. இது எப்போ முடியுதுன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த வருஷம் 2025 டிசம்பர் 31ஆம் தேதி முடியுது. இந்த 7வது ஊதியக்குழுவின் பதவிக்காலம் 2025 டிசம்பர் 31ஆம் தேதி முடியுது. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம்னா, கடந்த 2016ஆம் ஆண்டில் இந்த 7வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டது. 8வது ஊதியக்குழு அமைக்கிறதுக்கு அமைச்சரவை அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதன்படி இந்த குழுவோட பரிந்துரைகள் எப்போ நடைமுறைக்கு வரும்னு பார்த்தோம்னாக்கா, அடுத்த வருஷம் 2026 ஜனவரி 1லேருந்து அமலுக்கு வரும். இதனுடைய இந்த 8வது ஊதியக்குழுவோட தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது ஊதியக்குழு அமைக்கிறதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு. இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்கிறது 7வது ஊதியக்குழு. இது 2025 டிசம்பர் 31ஓட முடிவடையுது. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம்னா, 2016ல் இந்த ஊதியக்குழு உருவாக்கப்பட்டது. இந்த 8வது ஊதியக்குழு எப்போலேருந்து நடைமுறைக்கு வரும்னு பார்த்தோம்னாக்கா, 2026 ஜனவரி 1லேருந்து நடைமுறைக்கு வரும். 8வது ஊதியக்குழுவோட தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் அவங்கள விரைவில் நியமனம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, நம்ம இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக சிதான்சு கோடகை அவங்கள நியமனம் செஞ்சுருக்காங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக சிதான்சு கோடகை நியமனம் செய்ய இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் BCCI முடிவு செஞ்சிருக்கு.
இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சிதான்சு கோடக்கை. அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னா 600 ஆண்டு பழமையான போர் வீரரோட நடுகள் கிடச்சிருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாட்டாரம்பள்ளிங்கிற ஊரில் கிடச்சிருக்கு. 600 ஆண்டு பழமையான போர் வீரர்களோட நடுக்கல் வந்து கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாரம்பள்ளிங்கிற ஊரில் கிடச்சிருக்கு. அடுத்த கண்ட பேர் பார்த்தோம்னா பயணிகள் வாகன உற்பத்தி சந்தையில் நம்ம இந்தியா வந்து 3வது இடம் பிடிச்சிருக்கு. பயணிகள் வாகன உற்பத்தி சந்தையில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. சர்வதேச பயணிகள் வாகன உற்பத்தி சந்தையில் இந்தியா 3வது இடம் பிடித்திருப்பதாக பிரதமர் மோடி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தி தமிழ்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் புக்கு. தி தமிழ்ஸ் அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் புக்கு. இதன் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா நிர்மலா லக்ஷ்மன். இதில் பார்த்தோம்னாக்கா மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்திங்கிறவங்க பாராட்டியிருக்காங்க அந்த புக்கை. என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா தமிழகத்தின் வரலாற்றை முழுமையாக கூறும் வகையில் தி தமிழ்ஸ் நூல் திகழ்வதாக மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி பாராட்டியிருக்காங்க. தி தமிழ்ஸுங்கிற ஆங்கில நூல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா நிர்மலா லக்ஷ்மன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சஞ்சார் சாதி ஆப். இது பார்த்தோம்னாக்கா மத்திய தகவல் தொடர்புத்துறை சார்பில் தேசிய இணையவழி சேவை 2.0 மற்றும் சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு ஆப்பு தான் வந்து இந்த சஞ்சார் சாதி ஆப். சஞ்சார் சாதி ஆப்புங்கிறது மத்திய தகவல் தொடர்பு சார்பில் தேசிய இணையவழி சேவை 2.0 மற்றும் சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு மொபைல் ஆப். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அது ரொம்ப முக்கியமானது. சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டா 2025 வந்து ஐநா அறிவிச்சிருக்கு. 2025 வந்து ஐநா வந்து என்ன ஆண்டா அறிவிச்சிருக்குனாக்கா சர்வதேச பனிப்பாறைகள் இருக்குல்ல அதை வந்து பாதுகாக்கிற ஆண்டா அறிவிச்சிருக்கு. சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு, பனிப்பாறைகளை பாதுகாக்கிற ஆண்டா சொல்லியிருக்கு 2025. சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு 2025. ஐக்கிய நாடுகள் சபை 2025 சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. உலக பனிப்பாறைகள் தினம் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 21ஆம் தேதி உலக பனிப்பாறைகள் தினமாக பிரகடனப்படுத்தியிருக்கு ஐநா. உலக பனிப்பாறைகள் தினம்னு எந்த நாளை சொல்லுதுனாக்கா மார்ச் 21 வந்து இப்போ 2025லேருந்து ஒவ்வொரு மார்ச் 21 உலக பனிப்பாறைகள் தினமாக கடைபிடிக்கப்படும் அப்படின்ட்டு ஐநா வந்து சொல்லியிருக்கு. சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு 2025 அப்படின்ட்டு ஐநா அறிவிச்சிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச பனிப்பாறைகள் ஆண்டாக 2025 அறிவிச்சிருக்கு. அதே போல் உலக பனிப்பாறைகள் தினமாக மார்ச் 21 சொல்லியிருக்கு. இப்போ 2025லேருந்து ஒவ்வொரு மார்ச் 21 உலக பனிப்பாறைகள் தினமாக கொண்டாடப்படும் அப்படின்ட்டு ஐநா வந்து அறிவிச்சிருக்கு. தேங்க்யூ.